சரிங்களா? ஏமா உன்னை பார்த்த உடனே அம்மா எல்லாம் சிரிக்கிறாங்க. இதான் காரணம். அது கரெக்ட். அச்சா சொல்லுமா அண்ணா, நான் நல்லா படிச்சேன். நல்லா படிச்சியா? கட்டப்பள்ளி கைலியில விழுவாங்க. அதே மாதிரி தான் எந்த நேரமும் செல்போன் நோண்டிட்டே இருந்தேன். எங்க அம்மா பாட்ட நான் கேட்டேன், செல்போன் வாங்கி கொடு. என் பக்கத்துல இருக்கிற பொண்ணு மேடம் 25,000 செல்போன் வச்சு 25,000 செல் வாங்கி வச்சிருக்க. எந்த வீட்டுல நீங்க நடக்கல சார் அப்பதான் பெருசா போடுவீங்க நாளைக்கு. நல்லா எடுங்க. அச்சா நானும் செல்போன் கேக்குறேன். எங்க அம்மா இஎம்ஐல போட்டு, இஎம்ஐ என்றது முறையான பேங்க்ல முறையான வரி தரணும். ₹1 செல்போன் தர, ₹1 செல்போன் தராங்க. ₹1 வரி தரேன்னா அது இஎம்ஐ இல்ல, எம மகராஜ இன்விடேஷன். எம கிட்ட மாட்டிக்கிற கதை அது. ஆமா. அச்சா அந்த மாதிரி செல்போனை வச்சுக்கின்னு சும்மாவா இருந்தா நான் படிச்சிருக்கேன். ஆமா. எங்க அம்மா போன் வர சொல்லுவோம், ஐயோ படிச்சுட்டு ஒரு புரோசனமும் இல்லையா, படிச்சுட்டு ஒரு புரோசனமும் இல்லையான்னு திடீர்னு பாக்குறேன். ஐயோ திடீர்னு பார்த்தா ஒரு லிங்க் ஆன் பண்ணேன். லிங்க் ஆன் பண்ணோடனே, அம்மா உனக்கு எங்க நிறுவனத்திலிருந்து 50,000 சம்பளத்துல வேலை. 50,000 சம்பளம் வேலை வந்ததா? எங்க அம்மாட்ட போனேன், பாத்தியா என்ன படிச்சு உட்காந்து சொன்னேன். 50,000 கூப்பிடுறாங்க. முதல்ல உடனே நீ மாப்பிள பாருங்க. உடனே மாப்பிள. ஆமா காலி குட்டல. ஆமா ஆமா என்ன பண்ணாங்க? சிரிக்கிறாங்க பாரு. அது கேளு, நான் என்ன பண்ண தெரியுமா? என்ன அது நிக்கிறேன். அதுல 20,000 பணம் அனுப்ப சொன்னா முன்பணம் 20,000 கட்ட சொல்றான். எங்க அம்மாட்ட போய் கேட்டேன். எங்க அம்மா என்ன பண்ணுது? கம்மலத்தோட அடை வச்சு கொடுத்தது. அதே அனுப்புறேன். அம்மாவுக்கு மூலம் தெரியல. அவன் கேட்ட டீடைல்ஸ் பூரா அனுப்புன உடனே ஒரு வாரம் ஆச்சு. உனக்கு வேலை வந்துட்டுன்னா அதுக்கு அடுத்தது பார்த்தா வேலை வரல. 10 நாள் சென்று என் வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் வருது. என்னுடைய நான் எந்த தப்பு பண்ணலமா, என்னுடைய முகத்தை வைத்து சித்தரித்து கெட்ட படமா போட்டு அனுப்புறாங்க. இதோட முகத்தை வச்சு சொல்லிடுவேன். வேற ஒரு உடம்பை சேர்த்து கெட்ட படமா அனுப்புறான். வாட்ஸ்அப் லிங்க்ல இருக்கிற எல்லா சொந்தக்காரர்களுக்கும் அனுப்பிடுவேன். பயமுறுத்துறான்.